கயல் சீரியலை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும். சூழ்ச்சியின் பிடியில் விக்னேஷ், விவாகரத்து முடிவால் தவிக்கும் கயல். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். கயல் சீரியலானது தேவவள்ளி மற்றும் அவரது அண்ணியின் அத்தனை சூழ்ச்சிகளையும் சதியையும் மீறி விக்னேஷ் தேவி மீது வைத்த பாசத்தினால் வளகாப்புக்கு வந்தாராம். அதனைத் தொடர்ந்துதான் வந்த இடத்தில் வளகாப்பு முடிந்ததும் சுப்பிரமணியும் வடிவும் திட்டம் போட்டு விக்னேஷை அசிங்கப்படுத்தினாராம். அதே சமயம்தான் சரவணவேலும் வேதவள்ளியிடம் தகராறு செய்துள்ளனர். இதனால் ஆத்திரம் தாங்காத விக்னேஷ் தேவியிடம், உனக்கு நான் வேணும்னா என்னோட இப்பவே வா, இல்லைனா இவங்களோடவே காலம் முழுக்க இருந்துரு என சொல்லி உத்தரவிடுகிறாராம். ஆரம்பத்தில் விக்னேஷுடன் செல்ல முடிவெடுத்த தேவி, பிறகு என் அக்கா தான் எனக்கு முக்கியம் என கூறி இங்கேயே தங்கி விடுகிறாராம். தேவியின் முடிவால் விரக்தியின் உச்சத்திற்கு சென்ற விக்னேஷ் குடிக்கிறாளாம். அப்போதுதான் அங்கு வந்த விக்னேஷின் தாய், மாமா, தேவியிடமிருந்து விவாகரத்து வாங்க இதுதான் சரியான நேரம் என திட்டமிட்டு விக்னேஷை பேசியே மயக்கி விவாகரத்து பத்திரத்திலும் கையெழுத்து வாங்குகிறார். அதனால்தான் வளகாப்பு முடிந்த அடுத்த நாளே விக்னேஷை சமாதானம் செய்ய தேவவள்ளி வீட்டுக்கு செல்லும். கயலும் எழிலும் வந்த சமயத்தில்தான் வேதவள்ளி அவர்களை வழக்கம் போல் அசிங்கப்படுத்துகிறார். அத்தோடு இல்லாமல், என் பையன் நான் சொல்லும் போதே இந்த வேலையை செய்திருந்தால் உங்கள் குடும்பத்திடம் எல்லாம் அசிங்கப்பட வேண்டிய தேவை இருக்காது என கூறியுள்ளார். விவாகரத்து பத்திரிகை நீட்டி சாக் கொடுக்கிறாராம். இதற்கான ப்ரோமோ தான் அடுத்தபடியாக கதைக்களம் உருவாகி, அதனைத் தொடர்ந்துதான் ஆத்திரம் தாங்காத விக்னேஷ் வளகாப்பு நடக்கும் இடத்திலேயே கயல் குடும்பத்திடம் நடந்ததை கூறி சண்டையும் போடுகிறார். சரவண வேலை செய்ததற்கு தனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என கயல் எவ்வளவு எடுத்து கூறியும் கேட்காமல் இருந்த விக்னேஷ் தன்னுடைய ஆத்திரத்தை தேவி பக்கம் திருப்பினார். தேவியிடம், உனக்கு நான் முக்கியமா அல்லது இவங்க முக்கியமா, எல்லாம் முக்கியமா, நீயே முடிவு பண்ணிக்கோ என கூறி மிரட்டியுள்ளாராம். இதனால் தான் என்ன செய்வதென்றே அறியாத தேவி வீட்டில் உள்ள தன் துணிகளை எல்லாம் எடுத்து வைத்து விக்னேஷிடம் தன் புகுந்த வீட்டுக்கு புறப்பட தயாரானார் என்று கதைக்களம் உருவாகியுள்ளதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.